ஐயா இப்போ பார்க்குறது அடுத்த பார்த்தீங்கன்னா சிவப்பு கவுனி. கவுனியில் நிறைய ரகங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு நிறைய வந்து கவுனின்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். கவுனி ஒன்று அப்படி ஒன்று இருக்குது. கருப்பு கவுனி, பருமா கருப்பு கவுனி, அசாம் கருப்பு கவுனி, செட்டிநாட்டு கருப்பு கவுனி, காலாப்பட்டி, இத்தனை ரகமும் கருப்பு அரிசி தான். ஆனால் அந்த நுகர்வோர் எல்லாமே கருப்பாக அரிசி மட்டும் இருந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. ஒரிஜினல் கருப்பு கவுனினா செட்டிநாடு கருப்பு கவுனி தான் ஒரிஜினல் கருப்பு கவுனி. அதுமாதிரி கவுனியில் வெள்ளை கவுனி, இந்த மாதிரி நிறைய கவுனியில் வகையில் நிறைய ரகங்கள் இருக்குது. இது எல்லாமே மருத்துவம் நிறைஞ்ச ரகம் தான். ஆனால் கருப்பு பாசுமதிக்குது, அதை மக்கள் நிறைய வாங்குறாங்க. இந்த மாதிரி அரிசி கருப்பாக இருந்தால் மட்டும் போகாது. கருப்பு கவுனி அப்படிங்கிறது செட்டிநாடு கருப்பு கவுனி கருப்பு அரிசியாக இருக்கிறது என்ன காரணம்னா, ஒரு பக்கம் கருப்பாக்கம் ஒரு பக்கம் சிகப்பாக இருக்கிறது தான் ஒரிஜினல் கருப்பு கவுனி. நீங்கள் அரிசின்னு பார்த்து தரமாகிற அரிசி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த அரிசியில் ஒன்று ரெண்டு கலப்புக்கணும், இல்லையா ஒன்று தூசிக்கணும். ஏதாவது ஒன்று அந்த அரிசியில் கலப்பு இருந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் அரிசி. ரொம்ப சுத்தமாக அரிசிச்சுன்னா அதில் ஏதாவது ஒன்று கலப்படம் இருக்குதுன்னு தெரிஞ்சுவாங்க. ஏன்னா நிறைய நீங்கள் மார்க்கெட்டில் கலப்பு வந்துட்டு இருக்குது. அதனால் தெளிவாக சொல்கிறேன், அந்த அரிசியில் ஏதாவது ஒன்று உள்ள கலப்பு இருக்குதான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் வாங்கினீங்களா, நீங்கள் நல்ல தரமான அரிசி வாங்கினு தெரியும். அந்த மாதிரி சிவப்பு கவுனி 150,000 வர ரகம். மகசூல் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிலோ வரும். சிகப்பு அரிசி இது கவுனி மாதிரி பார்த்தீங்கன்னா அது கருப்பு கவுனி கருப்பாக இருக்கும். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும். பில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கட்டு வரும். ஆடி ஆவணி புட்டாசி மாதம் நடக்கூடிய தான் சிவப்பு கவுனி. நன்றிங்க ஐயா.